எல்லோருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போ சிக்கன் கறி செய்ய போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு தாளிதத்திற்கு தேவையான பொருட்களை போடுவோம். கருவா, கிராம்பு, ஏலம், பே லீஃப், பெருஞ்சீரகம், அன்னாசிப்பூ இவைகள் கொஞ்சம் பொரிஞ்சவுடன் இத்துடன் ஒனியனை ஆட் பண்ணுவோம். வெங்காயம் வதங்குவதற்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் சிக்கனை சமைக்க தொடங்கக்கு முதலே வெட்டி வச்சுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு விருப்பமான சைஸில் வெட்டி கொள்ளுங்க. சிலர் சின்னனாக வெட்டுவார்கள், சிலர் கொஞ்சம் மீடியம் சைஸில் வெட்டுவார்கள். நான் கொஞ்சம் பெருசாகத்தான் இன்றைக்கு வெட்டியுள்ளேன். இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிற எல்லோருக்கும் நன்றி. இந்த சமையல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்களோட ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது எனக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். இந்த பருவத்துக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை ஆட் பண்ணிக்கொள்ளலாம். இதோட நல்லா வெங்காயத்தோட கிளறி விட்டுட்டு இதற்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. நான் 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கிறேன். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். நன்றாக எல்லாம் கலந்து விட்டுட்டு இப்போ மூடி கொஞ்சம் நேரம் அவிய விடுங்க. இடக்கிட எடுத்து கிளறி பார்க்கணும். எல்லாம் சில நேரங்களில் அடிப்பிடிச்சிடும். சிக்கனால் நீர் விடும். ஆனபடியாக நீங்கள் தண்ணி விட தேவையில்லை. இருந்தாலும் இடக்கிட எடுத்து கிளறி விட வேணும். பாருங்க, தண்ணி விடையில் எவ்வளவு தண்ணி வந்திருக்குதுன்னு சொல்லி. இதோட இப்போ ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் பேஸ்ட்டையும் போட்டு ஒரு டொமேட்டோவும் வெட்டி போட்டிருக்கிறேன். டொமேட்டோ உங்களோட சாய்ஸ், விரும்பினா போடலாம். 2 டீஸ்பூன் கறி பவுடர் போட்டு கலந்து நல்லா திரும்பவும் அவிய விடுங்க. மூடி அவிய விடுறது நல்லா. உங்களுக்கு உரைப்பு கூட வேணுமென்னு சொன்னால் நீங்கள் இன்னும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதோட ஆட் பண்ணி ஆல்மோஸ்ட் 20 மினிட்ஸுக்கு குக் பண்ண வேணும். இது நல்லா சிக்கன் எல்லாம் நல்லா அவிஞ்சதுக்கப்புறம் 1/2 கப் கோகனட் மில்க் ஆட் பண்ணுங்க. விரும்பினா ஆட் பண்ணுங்க. க்ரீன் சில்லி, க்ரீன் ஆனியன், கரியாண்டர் லீவ்ஸ், கருவேப்பிலை சின்ன வெட்டி இத்துடன் ஆட் பண்ணி கொள்ளுங்க. சிக்கன் அவிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறுனதும் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ உங்களோட சிக்கன் கறி ரெடி.